தேவனுக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. விசேஷமாக பாடலை பாடிய சகோதரிக்கும் சாட்சி சொன்ன ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அடியேனை உங்கள் முன்பு நிறுத்தின தேவனுக்கு கோடாகோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த நாளுக்குரிய செய்திக்காக நாம் செல்வோம். எங்களை நேசிக்கிற எங்களை அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் தொடக்க வேளையில் பாவியாகி என்னை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய சித்த கிருபை என்பதை நாங்கள் நினைத்திருக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் இந்த நாளிலே நீர் எனக்கு நியமித்து கொடுத்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நின்று உடைய வார்த்தைகள் குறித்து பேசும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீரே என்னோடு கூட இருந்து பேச வேணுமா கெஞ்சுகிறோம். என்னை மறைத்து நீர் பேசும். அது கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்க கிருபை தர வேணுமா கெஞ்சுகிறோம். உம்முடைய பரிசுத்தக்காரம் என்மேல் தங்கி தாபரிக்க நீர் கிருபை தர வேணுமாய் இயேசுவின் நாமத்தின் வழியாகவே கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் பேசக்கூடிய ஒரு தலைப்பு, பெயர் யோசேப்பு, வயது 17, தொழில் ஆடு மேய்ப்பது, தகப்பன் யாக்கோப்பு, தாய் ராகேல். தேவன் நமக்கு நேரிடும் சோதனைகளிலிருந்தெல்லாம் நம்மை ஜெயங்கொள்ள செய்வது அவருடைய கிருபைதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பல விதங்களில் சோதனை இல்லாதவர்களே கிடையாது. சோதனைகள் பல விதங்களில் நாம் அனுபவித்து இருக்கலாம். எப்படி என்றால், நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு சோதனை வரும், நம்ம குடும்ப பிரச்சனைகள் மூலமாக நமக்கு சோதனைகள் வரும், உறவினர் மூலமாக பலவிதமான சோதனைகள் வரும், நண்பர்கள் மூலமாகவும் சில விதமான சோதனைகள் வரும். இந்த சோதனைகள் எல்லாம் நாம் கொண்டு வருவது சாத்தானுடைய வேலை. அந்த சோதனைகளை வெற்றி பெற செய்வது தேவனுடைய வேலை. நாம் தேவனுடைய வழி நடத்தலுக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்தோமானால் அந்த சோதனைகளிலிருந்து ஜெயம் பெற முடியும். அப்படித்தான் யோசேப்பின் வாழ்க்கையில் அநேக சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது. முதலாவது சோதனை என்ன என்றால், அவனுடைய சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். இரண்டாவது சோதனை என்னவென்றால், அவன் குழியிலே போடப்பட்டதன் மூலமாக வந்த சோதனை. மூன்றாவது சோதனை என்னவென்றால், அவன் அடிமையாக எகிப்து தேசத்தில் விற்கப்பட்டதன் மூலமாக வந்த ஒரு சோதனை. நான்காவது சோதனை என்னவென்றால், எகிப்து தேசத்திலே போத்திபார் மனைவின் மூலமாக வந்த சோதனை. இந்த 4 சோதனையிலும் அவன் எப்படி வெற்றி கண்டான் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவதாக, அவன் சகோதரர்கள் ஏன் அவனை பகைத்தார்கள் என்பதை குறித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்தில் அம்மையார் E.G. ஒயிட் அவர்கள் எழுதியிருக்காங்க. பேஜ் நம்பர் 204லேருந்து 212 வரை நீங்கள் அதை படிச்சிங்க. அதனோட விளக்கங்கள் நிறைய இருக்குது. அதிலிருந்து தன் குமாரர் எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்தான் அவனை. அதாவது ஆதியாகமம் 37:3 சொல்லப்பட்டிருக்கிறது. 10 பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க. அவர்களையும் தாண்டி தன் குமாரனாகிய யோசேப்பை யாக்கோப்பு அளவுக்கு அதிகமாய் நேசித்தான். ஏனென்றால் அவனோட தாய் மரித்து போனாள். யாக்கோப்பினுடைய இருதயம் அவனோடு கட்டப்பட்டிருந்ததாக அம்மையார் எழுதுகிறார்கள். அவ்வளவு ஒரு பாசம். இதை கண்ட அவன் சகோதரர்கள், நம்மை தாண்டி அந்த அவனுக்கு இவ்வளவு பாசம், இவன் மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என்ற பொறாமை ஏற்பட்டதின் காரணமாக முதலாவது அவனை பகைத்தார்கள். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிற என்று பிதாவு இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க முடியும். இரண்டாவதாக, தன் தகப்பனுடைய மறுமனையாட்டுகளின் குமாரர் செய்யும் துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆதியாகமம் 37:2 இவ்வாறாக சொல்லுகிறது. யோசேப்பு பார்க்கும் பொழுது தன் சகோதரர்கள் அங்கே வேலை செய்கிற இடத்தில் அவர் செய்கிற தேவனுக்கு விரோதமான காரியங்களை கண்டவுடன் அவனுக்கு பயங்கர திகில் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறார்களே, இதை எப்படி நாம் திருத்தி? ஏன்னா அவன் ஒரு சிறு பிள்ளை, 17 வயதுடைய சிறுவன்.
அவன் போய் எல்லாருக்கும் கடை குட்டி அவன் போய் அவங்களுக்கு அறிவுரை சொல்ல முடியாது. இதை கண்டு மனம் வருந்தி அவன் என்ன செஞ்சான்னா, தன் தகப்பன் தான் இதுக்கு சரியான நபர், அவரிடத்தில் இந்த காரியங்களெல்லாம் சொல்லுவேன் என்று தன் தகப்பனிடத்தில் அந்த காரியங்களெல்லாம் முன்வைத்தான். தகப்பன் அவர்களை கூப்பிட்டு அதிகமாய் கண்டிக்க மனமில்லாமல் அவர்கள் தன்னுடைய முதிர்ந்த வயதுக்கு மதிப்பு கொடுக்கும்படியும் தன் பேரில் நிந்தனையை கொண்டு வராதிருக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய நிபந்தனைகளை கருத்தில் கொள்ளாதிருப்பதினால் அவருக்கு அவமரியாதை கொண்டு வராதிருக்கவும் அவர்களிடத்தில் மன்றாடினார். யாக்கோப்பு தன் பிள்ளைகளிடத்தில் இப்படிலாம் செய்யாதீங்கப்பா, இப்படி கடவுளுக்கு விரோதமான தவறு நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு மன்றாடினதாக அம்மையார் அந்த புஸ்தகத்தில் எழுதுகிறார்கள். அவர்கள் தங்கள் துன்மார்க்கமான செயல்கள் தங்கள் தகப்பனுக்கு தெரிய வந்ததினால் அவர்கள் ரொம்ப அவமானப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் மனம் வருந்தியது போல காட்டி கொண்டார்களே தவிர எல்லாவற்றையும் மறைத்து வைத்தார்கள். தன் சகோதரன் இப்படி சொல்லிவிட்டானே தன் தகப்பனிடத்தில் என்று அவனிடத்தில் மிகவும் எரிச்சல் அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, தன் தகப்பன் யோசேப்புக்கு பல வருண அங்கியை கொடுத்தான். ஆதியாகமம் 37:3 இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையார் அதை குறித்து எழுதும்போது என்ன எழுதுகிறாங்கன்னா, அந்த பல வருண அங்கி பொதுவாக உயர்ந்த கணத்தில் இருக்கிறவர்கள் போடக்கூடிய ஒரு அங்கி, விலை உயர்ந்த அங்கி. அந்த அங்கியை இந்த 10 பேரையும் தாண்டி அவனுக்கு கொடுத்துட்டாரே நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எரிச்சல் அடைந்தாங்க. அந்த அங்கியை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு மேலே ரொம்ப பொறாமையின் குணம் அதிகமாக வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, எங்கே சேஷ்ட புத்திர பாகத்தை இவன் மீது எழுதி வைத்திடுவாரோ என்ற ஒரு சந்தேகமும் அவர்களுக்கு எழுந்த நிமித்தமாக அவனை அதிகமாய் பகைத்தார்கள், அப்புறம் வெறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக, நான் சொப்பனம் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவதுன்னா, வயலில் நாம் அரிகளை அறுத்து கொண்டிருந்தோம், என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது, உங்களுடைய அரிக்கட்டு என்னுடைய அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்களுக்கு இன்னும் எரிச்சல் வந்துவிட்டது. நீர் என்ன அதிகாரம் பண்ணுறியா, துரைத்தனம் பண்ணுவியாயா, நீர் எங்களை ஆளப்போகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரர்கள் கோபமாக கேட்கிறார்கள் என்பதையும் நாம் அந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். அடுத்ததாக மேலும் ஒரு சொப்பனம் காண்றார். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்று சொன்னான். அதை குறித்து தன் தகப்பன் கோபமாக பேசுகிறார். அப்படியானால் நானும் உன் தாயும் உன்னை தரை மட்டும் குனிந்து வணங்க வருவோமோ என்று கடிந்து கொண்டார். அந்த கடிந்து கொண்டது மாத்திரமல்ல, தேவன் யோசேப்புக்கு எதிர்காலத்தை குறித்து விளக்கி இருக்கிறார் என்று யோசேப்பு நம்பினதாக நாம் அந்த வசனத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். இப்படியாக பல விதங்களில் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வெறுத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் தம் சொந்த ஜனங்கள் வெறுத்ததாக நாம் வேத வசனத்திலே வாசிப்பதை பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக, இவ்வளவு பகைகள் பொறாமைகள் இருந்தும் தன் தகப்பன் எதற்காக தன் சகோதரர்களை பார்க்க அனுப்பினார்? அதை குறித்து வேத வசனம் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 13-14 வரை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதில் தெரியும். அதாவது, யோசேப்பை குறித்து அம்மையார் எழுதுகிறாங்க, யோசேப்பை குறித்த அவர்களுடைய உண்மையான உணர்வுகளை யாக்கோப்பு அறிந்திருப்பாரானால் அவனை தனியாக அவர்களிடத்தில் அனுப்பி இருக்க மாட்டார். ஏன்னா அவ்வளவு பொறாமையின் குணம் வைத்திருந்தாங்க. இந்த அங்கியை போட்டு, இது எங்கள் அப்பா போட்ட அங்கின்னு சொல்லிட்டு அவனை சுற்றி வரும்போதெல்லாம் அந்த எரிச்சல் அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருந்தது. அதனால் ரொம்ப ரொம்ப கோபமாகவே இருந்தாங்க, எரிச்சலாக இருந்தாங்க, பகை அதிகமாகவே வளர்ந்து கொண்டது. அதனால் இந்த பகையை மறைத்து வச்சுருந்தாங்க அவங்கெல்லாம். அது இவங்களுக்கு தெரியாது, தகப்பனுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, மகனை கூப்பிட்டு, மகனே, அவங்க உன்னுடைய அண்ணன்கள்லாம் ஆடு மேய்க்க போனாங்க, சீகேமுக்கு அவர் விலைக்கு வாங்கியிருந்த இடத்துல அவர் அங்கே ஆடு மேய்க்க போனாங்க, அங்கே வரல. அவர்களுடைய வழக்கம் 2 மாதம் 3 மாதம் கழித்து தான் வீட்டுக்கு வருவாங்க. அதே போல் அந்த சீகேமில் ஆடு மேய்க்க போனவங்க திரும்பி வரல. ஆனாலும் இவருக்கு ஒரு பயம் இருந்து, ஏன்னா அவருடைய சகோதரர்கள் முன் விரோதம் அங்கே இருந்தது. எல்லா ஆண் மக்களையும் அவர்கள் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள் அந்த இடத்துல. அதனால்
தன்னுடைய பிள்ளைகளுக்கு எங்கே ஏதாவது அச்சுறுத்தல் வந்திருக்குமோ என்ற ஒரு பயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மகனை யோசேப்பை கூப்பிட்டு நீ போய் உன் சகோதரர்கள் அங்கே சீகேமில் இருக்காங்க, அவங்கள போய் நீ பார்த்துட்டு அவர்களோட க்ஷேமத்தை விசாரித்து ஆடுகள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து திரும்பி எனக்கு வந்து மறு செய்து சொல்லுவாயா, வா என்று அழைத்தார். அந்த உன்னதமான அழைப்பை யோசேப்பு ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு தன்னுடைய அண்ணன்களை காண அவர் புறப்படுகிறார். எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவர் சீகேமுக்கு போகிறாரு. கிட்டத்தட்ட அம்மையார் எழுதுகிறாங்க 50 மைல் தூரம் அவர் பிரயாணப்படுகிறார். அந்த 50 மைல் தூரம் அவர் பிரயாணப்பட்டு அங்கே போய் அந்த சீகேமுக்கு போய் சேருகிறார். ஆனாலும் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. சுற்றி சுற்றி தேடுறாரு. ரொம்ப களைப்பாகி போச்சு. கிட்டத்தட்ட 50 மைல்னால் சாதாரணமான விஷயம் இல்லை. அவர் எப்படி பிரயாணப்பட்டு போனார்னு தான் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க. அப்படி போயும் அவர்களை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அவர் திரும்பி வந்திருக்கலாம். வந்து நான் போய் தேடினப்பா கிடைக்கலப்பா அவங்க அப்படின்னு வந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய தகப்பனின் வியாகுலத்தை எப்படியாவது போக்கிவிட வேண்டும், அவர்களுக்கு தன் சகோதரர் செய்தியை கொண்டு போய் தன் தகப்பனிடம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் மிகுதியினால் என்ன பண்ணாங்க, அவர் இன்னும் பல இடங்களில் சுற்றி திரிந்தான். அப்பொழுது ஒரு வழிப்போக்கர் என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்குறாங்க. என்னுடைய சகோதரரை தேடுறேன், இங்கே ஆடு மேய்க்க வந்தாங்க, அவங்கள உங்களுக்கு தெரியுமா? அப்போ அவர் விசாரிக்கும்போது இல்லை அவங்கள நாங்கள் பார்க்கல, ஆனாலும் இங்கே ஒரு சிலர் இருந்தாங்க, அவர்கள் தோத்தானில் போகலாம் அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையாக இல்லைன்னு எனக்கு தெரியலன்னு அவன் சொன்னான். அவன் சொன்ன செய்தியை கேட்டு அவன் திரும்பவும் அந்த சீகேமிலிருந்து தோத்தானுக்கு கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 15 மைல் அவன் செல்ல வேண்டும். அந்த பிரயாண களைப்பையும் மறந்தவனாக தன் தகப்பனின் வியாகுலத்தை போக்கும் எண்ணத்தோடு அந்த 15 மைலும் கடந்து கிட்டத்தட்ட 65 மைல் அவன் கடந்து அந்த தோத்தான் பகுதியை சென்று அடைந்தான். அவன் தூரத்திலிருந்து வரும்போதே அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து விட்டார்கள். அவன் போட்டுக்கொண்ட வந்த அங்கி அந்த பலவருண அங்கி, அதை பார்த்தவுடன் அவர்கள் முகங்கள் வாடியது, கோபமாக எரிச்சலாக இருந்தது. அதனால் இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. அந்த 10 பேரும் சேர்ந்து எப்படியாவது இவனை கொலை செஞ்சிடணும், இவனை இனிமேல் அவனுடைய சொப்பனெல்லாம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கொலை செய்வதற்கு திட்டம் போடுகிறார்கள். அப்பொழுது அந்த மூத்த சகோதரனாகிய ரூபன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ தன் தகப்பனுக்கு நம்ம என்ன பதில் சொல்கிறது, எப்படியாவது அவனை காப்பாற்றி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான். அவனை ஏம்பான கொண்டுட்டு அவனை சாகடிச்சிட்டு அந்த இரத்தப்பழியை நம்ம மேலே வச்சுப்போம். அவனை இந்த ஒரு குழியை நான் பார்த்தேன், அது பாதாள குழி மாதிரி தெரியுது, அதில் அவனை போட்டுட்டு அவன் அதிலே சாகட்டமே அப்படின்னு விட்டுவிடலான்னு சொல்லிட்டு ஆலோசனை சொல்லுகிறான். அந்த ஆலோசனை நிமித்தமாக அவனை அந்த குழியில் போடுறதுக்கு முரட்டுத்தனமாக அவனை இழுத்து கொண்டு வருகிறார்கள். முதலாவது அவனுடைய அங்கி கழட்டப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தொங்குவதற்கு முன்பாக அவருடைய அங்கி கழட்டப்பட்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நம்ம சகோதர அண்ணன்லாம் நம்ம பார்க்குறதுக்கு வந்தோம், இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளை பார்க்குறானுங்களே, இவ்வளோ கொடுமையான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். என்ன நடக்குதுன்னு அவனால் புரிஞ்சிக்க முடியல, அண்ணன்களை பற்றி புரிஞ்சிக்க முடியல. வேதனை அங்கேயே காட்டும்போது அவனுக்கு தடனை உதறுது. என்ன அண்ணா, என்னண்ணா, என்ன பண்ண போகிறீங்க, எப்படிலாம் அவன் கெஞ்சிருப்பான் அப்படின்னு யோசித்து பார்க்கணும். அப்போ ரொம்ப வேதனையான விஷயம். அழுது புரண்டிருப்பான். 17 வயசு இல்லையா அவனுக்கு. என்ன அண்ணா என்னை விட்டுடுங்க, வேண்டாம், அதெல்லாம் அவங்க காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவனை அப்படியே முரட்டுத்தனமாக இழுத்து கொண்டு போய் அந்த பாதாள குழியில் போட்டு விட்டார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அம்மையார் அதை குறித்து எழுதுகிறாங்க. இப்படி அந்த மாதிரி போட்டுட்டு பிறகு அவனுக்கு ஒன்றும் புரியல, அங்கேயே கடந்து சாகு அப்படி சொல்லிட்டு அவன் பசியும் போக்கவில்லை, அவனுடைய களைப்பையும் போக்கவில்லை, தண்ணி கூட கொடுக்கல குடிக்கிறதுக்கு. எல்லாவற்றையும் விட்டு அவனை எப்படியாவது அவனை சாகடிச்சிடணும், இனிமேல் அவனுடைய கனவே பலிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தினால அவன் சகோதரர் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த படுகொழியில் போட்டுட்டாங்க. போட்டுட்டு போய் இவங்க உட்காந்து சாப்பிட போயிட்டாங்க. ரூபனும் தூரமாக போயிட்டான். என்னடா பண்ணுறது, நம்ம எப்படி இவனை காப்பாற்றுறதுன்ற ஒரு யோசனையில் அவன் தனியாக போயிட்டான். அப்பொழுது சாப்பிட்டு கூட அவங்களுக்கு என்ன பண்ண சாப்பிட்டுட்டு யோசிக்கிறாங்க, இவனுக்கு கொடுத்த அந்த தண்டனை போதாது, இன்னும் அதிகமாக என்ன செய்யலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து கொண்டிருக்கும்போது தான் அந்த வழியாக மக்கள் அந்த இஸ்மவேலர் வராங்க.
வண்டிகளில் வாசனை திரவியங்களை ஏற்றிக்கொண்டு அந்த வழியாக வருகிறத பார்க்குறாரு யூதா. பார்த்துட்டு அவர்களுக்குள்ளே ஒரு யோசனை வருது, இவனை இந்த குழியில் போகிறத காட்டிலும் இவனை பேசாமல் அதை வராங்களே அவங்ககிட்ட அவங்க விற்றுட்டா என்ன, அவனை நம்ம கண்ணிலேயே பார்க்கக்கூடாது அவனை அப்படின்ற ஒரு மூர்க்கமான எண்ணம் அவங்க உள்ளத்தில் தோன்றியது நிமித்தமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலோசனைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. அந்த வண்டியும் கிட்ட வந்துருச்சு. இவர் போகிறாரு. இவர் போய் அந்த குழியிலேருந்து சத்தம் போடுறாரு. அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, ஆஹா நம்ம அண்ணனுங்களாம் நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க, எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க, இதுலேருந்து நம்ம வெளியாகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனால் ஏறி வரக்கூடாத ஒரு பாதாள குழி. அப்போது அவனை எப்படி தூக்குனாங்கன்னு தெரியல, தூக்கிட்டு அவன் நம்பிக்கையோடு இருக்கான், நம்ம அண்ணன்லாம் நம்மளை காப்பாற்றிட்டாங்க, நம்மளை வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினச்சி திரும்பி பார்க்கும்பொழுது வண்டிகள் வந்து நிற்கிறது, ஆட்கள் நிற்கிறதுலாம் பார்க்கறதுன்னு அவனுக்கு ரொம்ப திகில் அடைஞ்சு போனான். வருத்தம், அதிகமான ஒரு வேதனை, என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு வேதனையில் இருந்தான் அந்த யூதா என்ன பண்ணான், 20 வெள்ளிக்காசுக்காக அந்த இஸ்மவேலிடத்தில் தன் சகோதரனை விற்று போட்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யூதாஸ் காரியோத்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக வாசிக்கிறோம். இப்படியாக அவனை தன் சகோதரர்கள் அந்த இஸ்மவேலிடத்தில் விற்று போட்டார்கள். யோசித்து பாருங்கள், அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும். தன் தகப்பனுக்கு அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் வளர்ந்தான். அவ்வளோ ஒரு செல்லமாக வளர்ந்தவன், கஷ்டம்னா என்னென்ன தெரியாது, அன்பாக வளர்ந்த மகன் இப்பொழுது யாரும் அறியாத ஒரு முகம் அவனுக்கு பார்க்கிறது. அந்த வண்டியில் அவனை ஏற்றிட்டு போகிறாங்க. அந்த கானானின் தென்புறமான எல்லையில் அவன் போகும் பொழுது தன் தகப்பனுடைய கூடாரத்தை பார்க்குறான். அழுகையாய் வருகிறது அவனுக்கு. ஐயோ, தன் தகப்பன் தன்னை குறித்து என்ன செய்வாரோ, எப்படி அழுவாரோ என்று வேதனை தாங்க முடியவில்லை. தன் சகோதரர்கள் இப்படி பண்ணிட்டாங்களே, அந்த தோத்தானின் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அவன் உள்ளத்தில் வந்து இடியாய் இடிக்கிறதாக அம்மையார் எழுதுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேதனையை அவன் சகித்து கொண்டு அந்த கூண்டு வண்டியில் அவன் சென்று கொண்டிருக்கிறான். போகும்பொழுது அவன் எப்படித்தான் அவன் போனான் என்று அவன் யோசித்து பாருங்க, என்ன நடக்கப் போகிறேன்னு தெரியல, நம்ம எங்கே போகிறோன்னு தெரியல, இவர்கள் நம்ம எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்களோ ஒன்றுமே புரியாதவனாக அவன் அந்த வண்டியில் போயிட்டுருக்கிறான். இவர்கள் இந்த நடுவில் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தன் தகப்பனிடத்தில் போய் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சி தின்னிருந்த அங்கேயை ஆட்டுக்குட்டின் ரத்தத்திலே தோய்த்து எடுத்து காண்பித்து காண்பித்தவுடன் அவன் தகப்பன் அவர்களுக்காக வஸ்திரத்தை கிழித்து கொண்டு துக்கம் கொண்டாடின, அழுதான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியாக ஒரு பக்கம் தன் தகப்பன் அழுது கொண்டிருக்கிறான், மறுபக்கம் அந்த கூண்டு வண்டியில் மகன் தன் தகப்பனை நினைத்து அழுது கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும். செல்வ சீமானாக வளர்ந்த மகன், தன் தகப்பனுக்கு அன்பான வளர்ந்த மகன் இப்பொழுது தனிமையின் பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். அப்படி செல்லும் பொழுது ஒன்றும் புரியவில்லை. ஒரு கணம் சிந்தித்தான், இனிமேலும் நாம் எப்படி இந்த இடத்தில் செல்வது, எங்கு போய்விட்டால் நம்ம எப்படி வாழ்வது, என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து கொண்டிருக்கிற தருணத்தில் தன் தகப்பனின் தேவனை அவன் நினைத்தான். சிறு வயதில் இருக்கும்போது தன் தகப்பனால் அவன் படிக்க சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறான் தேவனை குறித்து. அவன் தன் தகப்பனாகி யாக்கோபு தன் மாமனிடத்தில் செல்லும் பொழுது வழியிலே ஆண்டவர் அவனுக்கு தரிசனமானது குறித்து அவன் கற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறான். அப்படியாக அவன் ஆண்டவர் குறித்து அதிகமாக தெரிந்து கொண்டது ஒரு காரணத்தினால ஒரு தீர்மானத்துக்கு வந்தவனாய் அவன் யோசேப்பு தன் தகப்பனுடைய தேவன் தனக்கும் தேவனாய் இருக்க வேண்டும் என்று வண்டியில் போகும்பொழுதே தேவனை குறித்து ஜெபம் பண்ணினான் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். மீண்டும் ஒரு வழியாக அவன் எகிப்து தேசத்திற்கு வந்து சேர்ந்தான். போர்த்திபார் வீட்டிலே அவனை அங்கே விற்கப்பட்டார்கள். போர்த்திபார் வீட்டில் புதிதாக அவன் சேர்ந்திருக்கிறான். சேர்ந்த போர்த்திபார் அவனை விசாரித்து அவன் என்னென்ன வேலை செய்கிறான் என்பதை எல்லாவற்றையும் உற்று நோக்கினான். அவன் தேவனை முன்னிறுத்து அவன் வாசித்த வசனங்களை நாம் பார்க்க வேண்டுமென்றால் 39ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் ஏற்கனவே வாசித்தோம். அப்படி போல அவன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்வதெல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் என்னென்ன காரியங்கள் போர்த்திபார் சொன்னாரோ அந்த வேலையெல்லாம் அவன் நேர்த்தியாக செய்து முடித்தான். இதை பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அவன் மேல் இருந்த
ஒரு பாசம் அதிகமாய் வந்தது. நாளுக்கு நாள் அவனிடத்திலிருந்து ஒரு அன்பு அதிகமாக போன காரணத்தினால் அந்த போர்த்திபார் அவனை ஒரு அடிமையாக எண்ணாமல் தன் மகனாக நினைத்து எல்லாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்து தான் உண்ணும் போஜனத்தை தவிர மீதி எதை ஒன்றை குறித்தும் அவன் விசாரிக்காமல் அவனை அவன் ராஜாங்க வேலையில் அவனை எல்லாவற்றையும் குறித்து விசாரிக்கும்படி ஏற்படுத்தினான். இந்த எகிப்து தேசத்தில் இப்படி ஒரு அடிமை தன் மகனை போல பாவித்த நிமித்தமாக அவன் ஒரு எல்லாவற்றையும் குறித்து அவன் ஒப்படைத்து விட்டான் அந்த யோசேப்பினிடத்தில். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண் உற்று நோக்கி கொண்டே இருந்தது. அது யார் என்றால் போர்த்திபாரின் மனைவி. ஒவ்வொரு நாளும் இவனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாள். இவன் எங்கிருந்து வந்தவன்? ஒரு அடிமை இப்படிப்பட்ட ஒரு வேலையெல்லாம் நேர்த்தியாக செய்கிறானே என்பதை குறித்து ஒவ்வொரு நாளும் அவனை தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தாள். ஒரு நாள் வசனம் சொல்லுகிறது, அவன் அழகும் சௌந்தரம் உள்ளவனாயிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு வசீகர முகம் அவனுக்கு இருந்தது. அதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. எப்படியாவது அவனை தன் பக்கம் வளைத்து கொள்ள வேண்டும், தன் பக்கம் திருப்பி கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தாள். அதனால் அவனை தினம் அலட்டி கொண்டே இருந்தாள். எப்படியாவது தன் பக்கம் அவனை இழுத்து கொள்ள வேண்டும் என்ற முயற்சியில் அவள் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தாள். அப்போது எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை அவன் சந்தித்திருப்பான் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். முதலாவது நெருக்கடி என்னவென்றால், நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் ஓடி போக முடியாது. ஏன்னா அவன் தானாக வேலைக்கு சேர்ந்துருந்தானா எனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னு போயிட்டுருக்கலாம். அவனும் ஒரு அடிமையாக வாங்கப்பட்டவன் அந்த வீட்டில் சேர்ந்திருக்கிறான். அதனால் அவன் அந்த வீட்டை விட்டு எங்கேயும் ஓட முடியாது, எங்கேயும் ஒளியவும் முடியாது. ஆகவே நீ என் சொல்லுக்கு இணங்கித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு அவன் தள்ளப்படுகிறான். இரண்டாவது ஒரு நெருக்கடி என்னவென்றால், நீ என் சொல்லுக்கு இணங்கவில்லைன்னா நான் உனக்கு வேலை பளு அதிகமாக்குவேன், உனக்கு ரெஸ்ட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லி இன்னும் அதிகமாக உன்னை வேலைங்க வாங்குன்னு சொல்லுவேன், உணவு சரியான முறை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னுடைய எஜமானின் மனைவியாக இருக்கிறதுனால நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதனமாக நீ என் வார்த்தைக்கு நீ இணங்கித்தான் ஆக வேண்டும் என்ற சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். மூன்றாவதாக, அப்படி நீ என் சொல்லுக்கு இணங்கி விட்டால் உன் வேலையை நான் ஈஸி ஆக்கிடுவேன், ஸ்லோவாக ரொம்ப கம்மியாக்கிடுவேன். அதனால் இங்கே உனக்கு ஆறுதல் படுத்த யாருமே கிடையாது, என்னை தவிர நான் தான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன் அப்படியெல்லாம் சொல்லி, ஆகவே நீ என் சொல்லுக்கு இணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினாள். அடுத்ததாக, உன் சகோதரர்கள் யாரும் இங்கே இல்லை, உன்னை கேட்கறதுக்கும் ஆள் கிடையாது, உன்னை பார்க்குறதுக்கும் ஆள் கிடையாது, அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்பட வேணாம், நான் மட்டும் உன்னை பார்த்துப்பேன், அதனால் நீ என் சொல்லுக்கு இணங்கித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியில் தள்ளப்பட்டான். அப்புறம், நீ எனக்கு இறங்கி விட்டால் இந்த வீட்டுக்கு உன் வீட்டுக்கு இதெல்லாம் இது தெரிய போகிறது கிடையாது, அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்பட வேணாம், ஆகவே நீ என் சொல்லுக்கு இணங்கிவிடு, நீ ஒரு அடிமை என்பதை மறக்காத, நான் என்ன சொல்கிறேன் அதை நான் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும், இங்கே கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, அதனால் நீ என் சொல்லுக்கு இணங்கி விட வேண்டும். இப்படியாக பல விதங்களில் அவனுக்கு நெருக்கடித்து கொடுத்து வந்தாள். இந்த நெருக்கடியிலிருந்து அவன் எப்படி தன்னை காத்து கொண்டான் என்றால், அதுக்கு அம்மையார் எழுதுகிறாங்க, அந்த அஞ்ஞான நாட்டில் பெருகி கொண்டிருந்த சீர்கேடுகளால் அவன் இதுவரை கரைப்படாதிருந்தான். என் எஜமானுடைய சொல்லுக்கு இணங்காவிட்டால் என்ன நடக்கும்? அதனால் ஏற்படும் அவமானம், சிறையிருப்பு, பெரும்பாலும் மரணம், அவனுடைய முழு எதிர்காலமும் அவனை எடுக்கப் போகும் தீர்மானத்தை சார்ந்திருந்தது. இப்போ பரலோகத்தில் ஒரே ஒரு நிசப்தமாகிப்போச்சு. என்னென்னா, அவனுடைய கொள்கை வெற்றி பெறுமா, யோசேப்பு இன்னும் தேவனுக்கு உண்மையாக இருப்பானா அப்படின்று விவரிக்கக்கூடாத எதிர்பார்ப்போடு பரலோக தூதர்கள் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள் என்று அம்மையார் அவங்க புஸ்தகத்தில், அந்த முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகள் என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்கள். அந்த சூழ்நிலையில் அந்த ஒரே பரலோகத்தில் அவ்வளோ ஒரு நிசப்தம். இப்படியா அப்படியா, விழுந்து விடுவானோ இல்லது கடவுள்கிட்ட உண்மையாக இருப்பானோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு பாவி மனம் திரும்பினால் அந்த பரலோகம் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்ளுகிறதோ
அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இங்கே இருக்கணும். ஆனால் நிசப்தம், அதற்கு மாறாக நிசப்தம் இருந்து கொண்டே இருந்தது. அவன் பதில் என்னவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, பூமியில் அவனுடைய எஜமானின் நம்பிக்கைக்கு அவன் ஒருபோதும் துரோகம் செய்யவில்லை. ஏனென்றால் அவன் என்னை ஒரு மகனாக ஏற்றுக்கொண்டான், அடிமையாக அல்ல அப்படின்ற ஒரு தீர்மானம் கொண்டான். விளைவுகள் என்னவாக இருந்தாலும் பரலோக எஜமானுக்கு நான் ஒருபோதும் உண்மையுள்ளவனாக இருப்பேன், அவருக்கு ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்க மாட்டேன் என்று சொன்னான். யோசேப்பின் முதல் எண்ணம் தேவனை குறித்ததாக இருந்தது. யோசேப்பு தன் எஜமானின் சொல்லுக்கு இணங்காமல் நான் என்னை தீட்டுப்படுத்துவது இல்லை என்று தன் மனதிலே தீர்மானம் கொண்டிருந்தான். என் எஜமான் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்திருக்கிறார், வேலை கொடுத்திருக்கிறார், அதிகாரம் கொடுத்திருக்கிறார், இந்த வீட்டில் எதையுமே எனக்கு விலக்கி வைக்கவில்லை, அப்படிப்பட்டவருக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன் என்று தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள அவன் விரும்பவில்லை. தீர்மானம் கொண்டான். தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று தன் உள்ளத்தில் அவன் அவ்வளவு ஒரு வைராக்கியம் கொண்டு தேவனுக்கு விரோதமாக நான் ஒரு காலம் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் கொண்டவனாக இருந்தான். நிறைவாக நம்மை பாவத்திற்கு உள்ளாக்கக்கூடிய எந்த ஒரு பார்ப்பதையும் வாசிப்பதையும் கவனிப்பதையும் அணுகுவதையும் நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். சோதனைக்கு உள்ளாக்கக்கூடிய எந்த சூழ்நிலையும் தவிர்த்து விடுவது உண்மையான ஆவிக்குரிய பலனாகும். பிரியமானவர்களே, யோசேப்பு நான் என்னை தீட்டுப்படுத்துவது இல்லை என்று உறுதியாக தீர்மானித்து கொண்டு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? இந்த யோசேப்பின் வாழ்க்கையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன என்பதை குறித்து பார்ப்போம் என்றால், நாமும் யோசேப்பை போல எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்ற குறிக்கோளோடு, என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் பரலோகத்தில் எப்படி மகிழ்ந்து களி கூர்ந்தார்களோ அப்படி போல ஆண்டவருக்குள் நம் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ தேவன் நம்மளுக்கு உதவி செய்வாராக. இதுவே என்னுடைய ஜெபமாக காணப்படுகிறது. ஆமேன்.